கண்ணன் ஐயா, நீங்க கேட்டிருக்கீங்க, வாசி பயிற்சி செய்யும்போது முடி திருத்தம் செய்யலாமான்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வாசி பயிற்சி செய்யும்போது முடி திருத்தம்லாம் செய்யலாம்யா. அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. முடி திருத்தமும் செய்யலாம். ஏதாவது கோவில்களுக்கு மொட்டையும் அடிச்சுக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம்யா. ஒரு பிரச்சனையும் கிடையாதுய்யா. நீங்க வாசியோக பயிற்சிய மட்டும் கரெக்ட்டா பண்ணா போதும். வாசியோக பயிற்சிய மட்டும் நேரத்த அதிகப்படுத்த பாருங்க. இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கும்போது ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்திருப்பீங்க. அப்புறம் 3/4 மணி நேரம் உட்காருங்க. அதுக்கப்புறம் 1 மணி நேரம் உட்காருங்க. இந்த மாரி நேரத்த மட்டும் அதிகப்படுத்துங்க வாசியோக பயிற்சியில. ஒரே நேரத்துல எவ்வளோ நேரம் பண்றீங்க? அதுதான் முக்கியம். ஒரே நேரத்துல 2 1/4 மணி நேரம் பண்ணீங்கன்னா, இட்ஸ் மேக்ஸிமம் அதான். எப்படின்னா, ஒரு நாடி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள். ஒரு நாடி நேரம் அப்படின்னா 2 மணி நேரம். அப்ப நாடி நேரத்தையும் தாண்டி அடுத்த நாடி மாறும்போது நீங்க பண்ணீங்கன்னா, சீக்கிரமா வாசி மேல்நிலை அடையும். இதுதான் உண்மையான விஷயம். அதனால கவலைப்படாதீங்க. நீங்க முடி திருத்தம் செய்யலாம். மொட்டை அடிச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது வாசியோக பயிற்சியில. நாராயணகுமார் ஐயா, நீங்க வாசியோக பயிற்சி செஞ்சா அதிகமா உடம்பு சூடாகுதுன்னு சொல்றீங்க. அந்த சூட்ட குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்கிறீங்க. ஃபர்ஸ்ட் நாராயணகுமார் ஐயா, நீங்க வாசி மந்திரம் வச்சு வாசியோக பயிற்சி பண்றீங்களா? அத ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சும்மா 10ஆம் வாசல்ல ஊதுனா கண்டிப்பா சூடாகும். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா 10ஆம் வாசல்ல ஊதுறதுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய வாசி மந்திரம் இருக்கா? மந்திரம் இருந்தா கண்டிப்பா உங்களுடைய சூட்ட ஈஸியா தணிக்க முடியும். ஏன்னா மந்திரத்துக்கு தெரியும். உடம்பு எவ்வளோ ஹீட் ஆகும், எப்படி போகும், என்ன ஏதுன்னு தெரியும். மந்திரத்தோட வாசி மந்திரம்னோனே வேற யாராவது ஏதாவது தெய்வத்தோட பேர சொல்லியிருப்பாங்க. அத வச்சு ஊதுவாங்க. இல்லன்னா ஓம்ன்ற மந்திரத்த வச்சு ஊதுவாங்க. இப்படிலாம் ஊதுனா கண்டிப்பா சூடாகும். உங்கள் வாசி மந்திரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய வாசி மந்திரம். அதுக்கு ஒரு முறை இருக்கு. முக்கோணம் போட்டு வரைஞ்சு உங்க வாசிய பார்த்து அந்த வாசி மந்திரத்த குடுத்து அத தீட்சை பண்ணி குடுத்து அந்த மந்திரத்த வச்சிருந்தா மட்டும் தான் உங்களுக்கு உடல் சூடு ஆகுமா ஆகாதா வாசி யோகத்துலன்றது சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசி மந்திரம் இருந்தா அந்த உடல் சூட உடல் தாங்கும். இதுதான் உண்மையான விஷயம். இத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால வாசி மந்திரம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வச்சு தான் நீங்க வாசி யோகா பயிற்சி பண்ணணும். அப்பதான் உங்க உடல் சூடு பிரச்சனைய தணிக்க முடியும். எவ்வளவு கேள்வி கேட்கணுமோ கேளுங்க ஐயா. என்னால முடிஞ்ச பதில்கள உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். எல்லாம் அகத்திய மகான் புண்ணியம் ஐயா. என் செயலாவது ஒன்றுமில்லை ஐயா. எல்லாம் அகத்திய மகான் செயல் ஐயா. இதுவரைக்கும் லைவ்ல நெறைய கேள்விகள் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் மிக 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 நன்றி ஐயா. வாசி மந்திரம் வேணுமா? இந்த வாசியோக சேனலுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்லபடியா வாசி மந்திரத்த வாங்கிக்கோங்க. அகத்தியர் வாசியோக சேனல்ல நீங்க ஜோதிட பிரச்சனைகள கேட்டுக்கலாம். எல்லாத்தையுமே கேட்டுக்கலாம் ஐயா. நல்லபடியா எல்லாரும் இதுவரைக்கும் மெசேஜ் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் மிக 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 நன்றி ஐயா.